யூடியூப் நேர் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்னே செய்ய மாட்டோம். இது வந்து மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு உங்களுக்கு டான் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன நம்ம சேனலில் புதிய நபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஆல் பெல் செட் பண்ணிங்கன்னா பெல்லை செட் பண்ணிங்க. உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த வீடியோ அப்படின்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. ஏற்கனவே நம்மளுக்கு 2023-22 போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் போட்டு இந்த மாதம் நம்மளுக்கு செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை டீட்டெயில் கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. அதாவது MES ரெக்ரூட்மெண்ட் 2024 நோட்டிஃபிகேஷன் இது. அதாவதுன்னா போட்டிருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம என்னன்றதை வாங்க கிளியர் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், MESன்னு என்ன, இது என்ன சார் அப்படின்னு தெரிவிப்பீங்க. வேறு ஒன்றும் கிடையாது, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ். இது ஆர்மி அண்டர்டேக்கிங் தான், ஆர்மி தான் அது, சரிங்களா. மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு 2024, சரிங்களா. இவ்வளோ வேகன்சி 41,822 பேர். இது குரூப் C வேகன்சியில் எடுக்க போகிறாங்க. நல்லா கவனம் பண்ணிங்க. 41,822 பேர் குரூப் C, சரிங்களா. இதுக்கு என்ன படிப்பு, இதுக்கு என்ன வயசு, இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம், இதுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி இந்த செலெக்ஷன் நடக்க போகுது, என்னன்றதை வாங்க டீட்டெயிலில் கரெக்டாக பார்ப்போம். சரிங்களா. இது ஆர்மி, நான் சொன்னேன்ல ஆர்மி, அதாவது மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸு, சரிங்களா. இது வாங்க வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த பார்க்குறீங்க, இப்போ தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க, சரிங்களா. இது அதனுடைய நோட்டிஃபிகேஷன். அதாவது வந்து ஏற்கனவே இது வந்து உங்களுக்கு வந்து 2022 இந்த பாருங்கள், ஜூலை 2 லெட்டர் வந்துச்சு. அந்த காப்பி வந்து இப்போ மறுபடியும் வந்து அந்த லெட்டரை போட்டு இந்த இப்போ மறுபடியும் இதுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. அதாவது வந்து பாருங்கள், 15 ஜூலை 2022 அகெயின் ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு இந்த லெட்டரை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் லெட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அது விஷயமாக தான் இப்போ செலெக்ஷன் எடுக்க போகிறாங்க. அதாவது பாருங்கள், இந்த வாங்க, MES நான் சொன்னேன் இல்லையா, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், MES, சரிங்களா. அதனுடைய நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஏற்கனவே இல்லை போட்டிருந்தாங்க, இப்போ மறுபடியும் போட்டு அதை ஆள் எடுக்கிறாங்க. சரிங்க, பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், என்ன வேகன்சி, எவ்வளோ போட்டிருக்காங்க, என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டில் என்ன ட்ரேட் எடுக்கிறாங்க பார்ப்போம், சரிங்களா. குரூப் A அதில் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து ஸ்டோர் கீப்பரு, சூப்பர்வைசரு, அடுத்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பு, மேட்டு, இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அது எவ்வளோ வேகன்சி பாருங்கள். இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாருங்கள் 41,822 பேர், சரிங்களா. அதில் யாருக்கு எவ்வளோ இன்னும் உங்களுக்கு க்ளீனாக இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் எவ்வளோ எந்தெந்த ட்ரேடுக்கு பாருங்கள். குரூப் A, குரூப் Aயில் வந்துட்டு 44 பேர். அதுக்கடுத்து வந்து ஸ்டோர் ஆஃபீஸில் வந்து 120 பேர். அதுக்கடுத்து வந்து சூப்பர்வைசருக்கு வந்து 534 பேர். அதுக்கடுத்து தரஷ்மேன், அதுக்கு வந்து 944 பேர். அதுக்கடுத்து ஸ்டோர் கீப்பர், அதுக்கு வந்து 1026 பேர். அதுக்கடுத்து வந்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து எவ்வளவு, 11,316 பேர். சூப்பர். அதுக்கடுத்து பாருங்கள் மேட், அதுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 27,920 பேர். டோட்டலி 41,822 பேர் எடுக்கிறாங்க பாருங்கள், சரிங்களா. இதுதான் அதனுடைய நோட்டிஃபிகேஷன். இது வாங்க டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். பாருங்கள், MES ரெடிமேட் டீட்டெயில், எக்ஸாம் டீட்டெயில் பாருங்கள். எக்ஸாமுக்கு என்னென்ன வரப்போகுது என்னென்ன பாருங்கள். இங்கிலீஷ் கேட்க போகிறாங்க, அது நியூமரல் அப்டேட்டு. அடுத்து என்னென்ன கேட்குறாங்க, சப்ஜெக்டில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்துட்டு நிறையா இருக்குது. அதேமாதிரி 120 நிமிஷம் எக்ஸாம் வந்து 120 நிமிஷம் பரிட்சை எழுத போகிறீங்க. கொஸ்டின் 100, மார்க் வந்து 125, சரிங்களா. அதாவது 160 நிமிஷம், அதாவது 2 ஹவரும் 40 நிமிஷம், 2 hours 40 minutes எக்ஸாம் டைம், சரிங்களா. 100 கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதாவது 100 விஷயம் வந்து 120 நிமிஷம்னா 2 மணி 40 நிமிஷம், சரிங்களா. அதில் வந்து மார்க் வந்து 105 மார்க்கு, கொஸ்டின் வந்து 100 மார்க்கு, இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து வந்துட்டு அதுக்கு பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ரீசனிங் வந்து 25 மார்க் கேட்க போகிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 மார்க் கேட்க போகிறாங்க. இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் வரும். அது நியூமரிக்கல் அப்டிடியூட் வந்து 25. அடுத்து வந்து டாபிக் வைஸு அது ஒரு 50, டோட்டல் வந்து 50 மார்க்கு, சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்னு என்னென்ன வரும் உங்களுக்கு. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, நியூமரிக்கல் அப்டிடேட்டு, எல்லாமே நிறையா இருக்குது, சரிங்களா. இந்த மேலே எங்கே இங்கிலீஷ்க்கு மார்க் என்ன சொன்னேன், இந்த மேலே படிக்கணும். சிலபஸ் தனியாக வீடியோ போடுவேன் நான், சரிங்களா. அடுத்துக்கு என்ன எடுக்க போகிறாங்க, MTS சூப்பர்வைசரு, இதுக்கெல்லாம் எடுக்க போகிறாங்க, சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், ஃபீஸ் டீட்டெயிலு, சால்ரி
சேலரி வந்து 56,100லேருந்து 1,70,500 வரைக்கும் நல்ல சேலரி. சார் சூப்பருங்களா. இது வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, குரூப் எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சேலரி இருக்குது. சரி, அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இது எப்படி செலெக்ஷன் நடக்க போகுது பாருங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது ஃபஸ்ட்டில், அடுத்து ரிட்டன் எக்ஸாம் நடக்க போகுது OMRல, அடுத்து மெடிக்கல், அடுத்து வந்து இன்டர்வியூ, அடுத்து க்ளோஸு, ட்ரெயின், சல்ட் அடிச்சுட்டு ட்ரெயினில் போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா, இந்த மாதிரி நடக்க போகுது. சரிங்களா, அதுக்கடுத்து ஃபீஸ் பாருங்கள். ஜென்ரலுக்கு வந்து 100 ரூபா, மற்றவங்களாம் ஃப்ரீயாக. சரிங்களா, ஃபீஸ் டீட்டெயிலு. அதுக்கடுத்து என்ன, குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து 10th 12th படிச்சு தான் போதும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இது வந்து கவலைப்படாத, 10வது 12வது படித்தா போதும். பாருங்கள், போலீஸில் ஃபெயில் ஆகிட்டு, ஆர்மியில் ஃபெயில் ஆகிட்டு, SIயில் ஃபெயில் ஆகிட்டுல கிடப்பீங்க. 10th 12th நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட கையில் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது மிலிட்ரி தான், பயப்படாதீங்க. நல்ல வேகன்சி, சரியான வேகன்சி. இப்போ SHGD எவ்வளோ எடுக்கிறாங்க, 39 சில்லறாங்க உங்களுக்கு. இது பாருங்கள் 41,802. பரவாயில்லைங்களா, அதே தான். இது ஆர்மி தான், அது ஆர்மி தான். ஏன் போகக்கூடாது, ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அதேமாதிரி வயசு பாருங்கள், 18லேருந்து 25 வயசு வரைக்கும். OBC 3 வருஷம், SC/ST 5 வருஷம், இவ்வளோதான். சரிங்களா, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் சொல்லிட்டு உங்களுக்கு, குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் என்ன டீட்டெயில் எடுக்கிறாங்க. மேட்டுக்கு வந்து 27,900. அடுத்து MTSக்கு வந்து 11,316. அதுக்கடுத்து சூப்பர்வைசருக்கு வந்து 1025. தர்ஷ்மேனுக்கு வந்து 944. அடுத்து வந்து குரூப் ஏல வந்துட்டு 44. அடுத்து வந்து ஸ்டோர் ஆஃபீஸருக்கு 120. சூப்பர்வைசரு 534. டோட்டல் வந்து 41,822 போஸ்ட். படிச்சுங்க, சூப்பர். 10th 12th தான். அதேமாரி பாருங்கள், இதுக்கு வந்து எப்போ நடக்க போகுதுங்க, MES 2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் எப்போ, செப்டம்பர் எக்ஸம்டட். அதாவது இந்த செப்டம்பர் இந்த மாதம் அப்ளிகேஷன் வரப்போகுது. நல்லா பார்த்துங்க. பேமெண்ட்டு 55,100லேருந்து 1,76,000 சில்லற நம்பரு பேமெண்ட்டு. அதேமாரி செலெக்ஷன் ப்ராசஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, அவ்வளோதான். இது ஜாப் ஆல் ஓவர் இந்தியா, எங்கே வேணால் உங்களுக்கு ஜாப் போடலாம். அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைன் தான். சரிங்களா, வெப்சைட் mes.gov.in. இதான், இந்த இதில் தான் போய் நீங்கள் டச்சப் பண்ணால் வரும். வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கடன்னு அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், OMRல எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் செக்கிங், அடுத்து வந்து என்னது ரிட்டனு, அடுத்து மெடிக்கல், இன்டர்வியூ, அவ்வளோதான், முடிச்சு. இவ்வளோதான். செப்டம்பரில் இந்த மாதம் அப்ளிகேஷன் வரப்போகுது. சரிங்களா, அதேமாரி பாருங்கள், 41,802 போஸ்ட்டு குரூப் எடுக்கிறாங்க. இது அழகான போஸ்ட்டு. இது நீங்கள் விட்டுறாதீங்க. சேலரி உங்களுக்கு சொல்லிட்டேன், நல்ல சேலரி. 56,000லேருந்து 1,74,000 வரைக்கும் சேலரி. இதை விட உங்களுக்கு என்னங்க வேணும். செலெக்ஷன் எப்படி டாக்குமெண்ட் செக்கிங் நடக்க போகுது, அடுத்து ரிட்டனு, அடுத்து மெடிக்கலு, அடுத்து இன்டர்வியூ மெடிக்கல் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும், அழகான ஜாப்பு. 10th 12 படிச்சதுனால நீங்கள் போதும், நீங்கள் எலிஜிபிள். இதை நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நல்ல ஃபீஸ் வந்து ஜென்ரலுக்கு தான் 100, பாதிக்கெல்லாம் ஃப்ரீ தானே. இது ஏன் போகக்கூடாது. அதனால் வயசு வருங்க 25 தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டத்தை போட்டு செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோ வரும். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கு என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் படிப்புக்கேற்ற நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கான ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டனுக்கு நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பரு 9943415471. சரிங்களா, இது வந்து நான் வந்து எக்ஸ்-ஆர்மி NSC கமாண்டோ. ஃபிசிக்கல் டாப்பாக இருக்கும். எக்ஸாம் வாத்தியாரை வச்சு எக்ஸ்பீரியான வாத்தியார், நல்லா ப்ராப்பராக நல்லா வீக்லி டெஸ்ட்டு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் போடுவோம். கரெக்டாக கணக்கெலாம் ரிசனிங்லாம் பட்டை கலப்போம். GK சயின்ஸ் இப்போ சொல்லவே வேணாம், அடித்து ஏற்றுவோம். புரியுங்களா, என்ன சிலபஸ்ஸு அதே கிளாஸு. ஒரு முக்கியமான ஆர்மி ஒரிஜினல் கொஸ்டின், போலீஸா ஒரிஜினல் கொஸ்டின், MESக்கா MESல என்ன கேட்க போகிறாங்க, என்ன ரிசனிங் என்ன போகிறாங்க, ரயில்வேவா MESல ரிசனிங்கில் என்ன கேட்க போகிறாங்க, அது டிராஃபிக் வாய்ஸ் நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதனால் உங்களுக்கு படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கிளாஸுக்கு எல்லா வசதியும் இருக்குது. யார் விருப்பமுள்ளோ நம்ம செல்லுறலாம். நான் மறுபடியும் செல் நம்பர் சொல்கிறேன். யூடியூப் சேனலில் போய்ட்டு 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா எல்லாம் எங்கள் வீடியோ பூரா வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் ஒன்றும் போய் சொல்ல, ஆர்மிக்காரங்க யாருமே போய் சொல்ல மாட்டோம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு புதிய நபராக இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவுசெய்து சொல்கிறேன், என்ன குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன வேணான்னு கேளுங்க, மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். ஓகேங்களா. அப்புறம் இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வீடியோ இருந்தாலும், என்ன உங்களுக்கு இருந்தாலும், கிளாஸுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கிட்ட இப்போ SHGD ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு மாதம் வந்து 5,000 தான். ஃபிசிக்கல் ட்ரைனிங், தங்குறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு சாப்பாடு சேர்த்துமே 5,000 ரூபா தான். அதேமாரி நீங்கள் ஃபிசிக்கல் ஒரு வருஷத்துக்குமே 10,000 ரூபா தான். நீங்கள் எக்ஸாமுக்கு போய்னா எக்ஸாம்லாம் ஃப்ரீ தானே வச்சுங்களேன். மாதம் 5,000 ரூபா கட்டிக்கிறீங்க. உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன்,
சாப்பாடும் போட்டு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கொடுத்து கிளாஸ் எடுக்கிறேன். யார் கொடுப்பா? மாதம் 5000 ரூபாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வாங்க, எங்களால் முடிஞ்சு செய்கிறோம். சாப்பாடு நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பாடு அன்லிமிட்டெட். வீக்லி 1 டே நான்வெஜ் இருக்கும். பாய்க்கலாம் இட்லி தோசை சாப்பாடு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் முடிஞ்சால் நம்ம வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு இந்த எம்இஎஸ் இருக்கு இல்லையா, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸருடைய 41,022 பேர் 822 பேர் அழகான வேகண்ட்டு ஃபோன் பண்ணுங்கள். யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்ம ஆர்மியில் ஒரு யூனிஃபார்ம் போடணும், ஆர்மி போகணும்னா இதுக்கு வாங்க. இது வந்து அருமையான வேலைவாய்ப்பு, நல்ல சம்பளம், உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த சம்பளம். அது பார்த்துங்க. எவ்வளோ ஒரு வேலைவாய்ப்பு வந்து 10th 12th தானுங்க. எல்லாமே நீங்கள் எலிஜிபிள், எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாருங்களா? ஓகே. இந்த மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருந்தால் நீங்கள் செல்லுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு சரியான பதில் தரப்படும். ஓகே. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.